அஸ்ஸலாமு அலைக்கும். எவ்வளவோ காய்கறி போட்டு நீங்கள் சாம்பார் போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த காய்கறி போட்டு சாம்பார் போடும்போது அது மணமே வேறு மாதிரி இருக்கும். இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு பைத்தம்பருப்பு நல்லா அலசி வச்சுக்கிட்டு 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஜீரகம், மஞ்சத்தூள், தக்காளி எல்லாம் போட்டு அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டதும் நல்லா பருப்பை கடைஞ்சி மசிஞ்சு ஒரு வேறு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், பூண்டை இடித்து ஒரு 10 பல் பூண்டை இடித்து நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வந்து நல்லா சாம்பாருக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு கப் கருவேப்பிலை, வெட்டி வச்ச முள்ளங்கி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு முள்ளங்கி வேகிற அளவுக்கு மூடி வச்சிடணும். மூடி வச்சு நல்லா முள்ளங்கி வெந்த பிறகு நம்ம வச்சுருந்த பருப்பு வேக வச்சுருந்த பருப்பை அதில் ஊற்றிக்கணும். ஊற்றின பிற்பாடு அந்த பருப்பும் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கரைச்சி ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கணும். அந்த புளி தண்ணியை அதில் அதையும் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு பெருங்காயத்தூள், கை நிறைய கொத்தமல்லி தழை எடுத்து மேலே தூவிட வேண்டியது தான். அவ்வளோதான். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.